அனைவருக்கும் இனிய வணக்கம். சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் என்று கூறுவோம். இதை இன்றும் நாளையும் நாம் வெறுங்கண்களால் பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை எப்போது காணலாம், எப்படி காணலாம் என்பது பற்றி தான் இன்றைய வீடியோவில் நான் பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையம் அமெரிக்காவின் நாசா மற்றும் ரஷ்யாவின் ராஸ்கோமாஸ், ஐரோப்பாவின் இஎஸ்எஸ்ஏ, ஜப்பானின் ஜாக்சா, கனடாவின் சிஎஸ்ஏ ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியோடு இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டது. தற்போது 15 நாடுகளின் ஒத்துழைப்பால் விண்வெளியில் பல ஆய்வுகள் செய்து வருகிறார்கள். சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து 370 முதல் 460 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வருகிறது. இந்த விண்வெளி நிலையத்தில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், பூட்ஸ் வில்மோர் மற்றும் 5 விண்வெளி வீரர்களுடன் டான் பெட்டின், அலெக்சி ஓம்கிங், இவா மாக்னர், நிக் கேக் அலெக்சாண்டர், கோர் புனேஸ் ஆகியோர் தொடர்ந்து தற்போது பயணித்து கொண்டுள்ளார்கள். இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி வானத்தில் பொதுமக்கள் வெறுங்கண்ணாலேயே பார்க்க முடியும். அதாவது மாலை 7:27 மணி முதல் 7:31 மணி வரை வெறுங்கண்ணால் மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். அதாவது இன்று அதனுடைய மேக்னிடியூட் -4.6 87 டிகிரிக்கு கோணத்தில் அதை வடமேற்கு திசையில் இதை நாம் பார்க்க முடியும். அதாவது மேக்னிடியூட் என்பது அதனுடைய பொழிவுத்திறனை குறிக்கும். வெள்ளிக்கோளின் பொழிவுத்திறன் -4.48 ஆகும். என்று வானில் மிகவும் பிரகாசமாக தெரியும் ஒரு கோள் தான் வெள்ளிக்கோள். அந்த வெள்ளிக்கோளின் பொழிவுத்திறனுக்கு இணையாக இன்று சர்வதேச விண்வெளி நிலையம் நம் கண்களுக்கு காட்சி அளிக்க இருக்கிறது. அதேபோல் நாளையும், அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி மாலை 6:38 முதல் 6:44 வரை -3.9 பொழிவுத்திறனுடன் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி, அதாவது வடகிழக்கு திசையில் 35 டிகிரி கோணத்தில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் நம் கண்களுக்கு காட்சி அளிக்கிறது. இன்றை விட நாளைக்கு சற்று பொழிவுத்திறன் குறைவாக இருக்கும். அதாவது -3.9 பொழிவுத்திறனில் தெரியும். நாளையும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் மிகவும் பிரகாசமாக நம் கண்களுக்கு தெரிய வருகிறது. இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் 25 வருடங்களாக சுற்றி வருகிறது. இதுவரை 270க்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உள்ளனர். நிலவு மற்றும் மெல்லிக்கோள்களுக்கு பிறகு இன்று வானத்தில் மிகவும் பிரகாசமான பொருளாக இந்த விண்வெளி நிலையம் இன்று நமக்கு தெரிய இருக்கிறது. இதனை அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது ஒரு நொடிக்கு 7.6 முதல் 7.7 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஆகையால் இதனை தொலைநோக்கி மற்றும் பைனாகுலர் மூலம் காணும்போது அது மிக வேகமாக நகர்வதை உணர முடியும். ஆகவே இதை நாம் வெறுங்கண்ணால் கண்டு களிக்கலாம். இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் நாம் இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் தற்போது வசித்து வருகிறார். இங்கே 2 நாட்களுக்கு முன்பு ஸ்பேஸ் வாக் என்று அழைக்கப்படும் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டார். இதுவரை 9 முறை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். அதாவது 62 மணி நேரம் 6 நிமிடம் மொத்தமாக நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். அதிக முறை விண்வெளியில் நடைபயிற்சி மேற்கொண்ட நபர் என்ற சாதனையும் படைத்துள்ளார். இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ்ஐ அனைவரும் இன்று மாலை 7:27 முதல் 7:31 வரையும், நாளை மாலை 6:38 முதல் 6:44 வரையும் வெறுங்கண்ணாலே கண்டுகளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் சொல்லி அவர்களையும் கண்டு மகிழ சொல்லுங்கள்.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.